பிவிஎம் மசாலா பவுடர் நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணுறது செட்டிநாட்டு பவுடர். இந்த பவுடர் தான் இது. இப்போ நான் சப்பாத்தி கிரேவி செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆயில், சோம்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, ஆனியன், கருவேப்பிலை, சுண்டல், தேங்காய் விழுது, மல்லித்தழை. இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் சூடு ஏறணும். வேறு எதுவுமே போட தேவையில்லை, சோம்பு மட்டும்தான் அதுக்கு. சோம்பு பொன்னிறமாக வந்தோன்னே கருவேப்பிலை போட்டுக்கணும், ஆனியன் போட்டுக்கணும், வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம். இது தக்காளி, ஒரே ஒரு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். நல்லா வதங்கணும். போட்டுட்டு இந்த டீஸ்பூன் 2 ஸ்பூன் எதுவுமே போட தேவையில்லை, இது எல்லாமே அரைச்சி வச்சு சேர்த்து. இது வேக வச்ச சுண்டல், உங்கள்கிட்ட காமிச்சது வந்து இது வேக வச்ச சுண்டல். அடுத்தது சால்ட். ஏற்கனவே உப்பு அதில் போட்டிருக்கேன், அதனால் கம்மியாக போடணும். தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றணும். இது ஒரு கொதி கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தேங்காய் விழுதை இதிலே போடணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். இது இப்போ நல்லா கொதிக்கணும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான், இறக்க வேண்டியதான். மல்லித்தழை போட்டேன். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் எவ்வளோ, இன்னும் நம்ம தண்ணியை வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம சௌகரியத்துக்கு வச்சுக்கலாம்.